ஹாய்டா. ஹாய். என்ன வர சொல்லிட்டு நீ ஏன்டா எவ்வளோ லேட்டாக வர? மிஷினே அதில் டேவிட் சார் நமக்கு ஒரு கேஸ் கொடுத்துருக்காரு. மிஷினே தான் லாக் ஆயிடுச்சாமே. அது இன்னமும் லாக்கில் தான் இருக்குது. அந்த லாக்கில் இருந்து தடுக்கிறதுக்கு தான் இந்த கேஸையே கொடுத்துருக்காரு. என்ன கேஸ்? என்கேஎல் சிட்டியில் டாப் 10 வக்கீல் லிஸ்ட்டில் இருக்கவர் தான் வக்கீல் திலீப் நாராயணன். அவர் பையனை யாரோ கொண்டிருக்கிறாங்க. வக்கீலை பழிவாங்கிற நோக்கத்தில் அவங்க பையனை கொண்டிருக்கலாம். வக்கீலுக்கு எதிரி அதிகங்கிறனால இப்படிலாம் யோசிக்க தோணும். வக்கீலோட எதிரிங்க எல்லாருமே பெரிய ஆளுங்க. அதனால் அவங்க அந்த கொலையை பண்ணியிருந்தா நிச்சயமாக ஆள் வச்சு தான் பண்ணியிருக்கணும். ஆனால் இந்த கொலை ஆள் வச்சு நடக்கலை. கேஸ் டீட்டெயில் நான் ஏற்கனவே படிச்சுட்டேன். ஃபாரன்சிக் ரிப்போர்ட் படி இந்த கொலை பண்ணது ஒரு ஆள் தான் சொல்கிறாங்க. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் படி எந்த இடத்துல நெருக்கப்பட்ட உடனே சாவான்னு தெரிஞ்சு அந்த இடத்துல நெருக்கப்பட்டு கொலை நடந்திருக்குன்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த கொலையை தனிநபர் ஒருத்தன் தான் செஞ்சுருக்கான். தனிப்பட்ட ஒருத்தன் தான் செஞ்சுருக்கான். ஆனால் அதை ஒன்று ஸ்மார்ட்டாக செஞ்சுருக்கான். அதனால தான் இந்த கேஸ் இப்போ சிபிஐக்கு மாறி இருக்குது. சிபிஐயா? எப்பட்றா? கொலை பண்ணப்பட்ட அசோக்கோட அவங்க அப்பா பெரிய வக்கீல். தான் பையன் கொலையை சீக்கிரமாக கண்டுபிடிச்சாகணுங்கிறதுக்காக அவர் பவரை யூஸ் பண்ணி இந்த கேஸை சிபிஐக்கு மாற்றிருக்காரு. இதை சிபிஐயும் விசாரிப்போம், நாமளும் விசாரிப்போம். அவங்க லீகலாக விசாரிப்பாங்க, நம்ம இல்லீகலாக விசாரிப்போம். அவங்களுக்கு முன்னாடி இந்த கேஸை கண்டுபிடிச்சாதான் மிஷினியோட லாக்கை எப்படியாச்சும் ஓப்பன் பண்ண முடியும்.